சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அர்ஜுனுடைய ஒரு கேம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி நம்ம படத்தில் சொன்ன மாதிரி இவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 இருந்தார் லைவ் ரேட்டிங் லிஸ்ட்டில். ஸோ அந்த கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இது முதல் கேம் அந்த டோர்னமெண்ட்லேருந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதால இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிடுவோம். ஸோ சைனாவில் ஷென்ஷன் லாங்காங் அப்படிங்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் கொண்ட மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சூப்பர் டோர்னமெண்ட் இதுவும் கூட. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. பட் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 2600 இருக்கிறாங்க. சம் ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 27+ இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே அர்ஜுன் எரிகேசி விளையாடுறாரு, அனிஷ் கிரி விளையாடுறாரு. ஸோ இது மாதிரி சில பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. நம்ம பிளேயர்ஸ் லிஸ்ட் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஸோ இது முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி ஷூ ஷாங்கி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பிளேயரோட பார்த்திங்கன்னா பேரிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம அர்ஜுனோட கேம் நம்ம நிறைய கேம்ஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லா கேமுமே பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அட்டாக்கிங் ஸ்டைலுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த கேம் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு அர்ஜுனை பற்றி தெரியாது. பட் இந்த கேம் நீங்கள் பார்க்கும்போது அர்ஜுனோட பிளேயிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த கேமும் அப்படி தான் ஆடி இருக்கிறாரு. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ கேம் பார்த்திங்கன்னா ஒரு D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு கிரன்ஃபீல்டு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் பண்ணி பார்க்குறோம். ஆக்சுவலாக கிரன்ஃபீல்டில் மெயின் மூவ் பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக கிளாசிக்கல் நிறையா வேரியேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் அல்லது கிளாசிக்கல் வேரியேஷன் சொல்லக்கூடிய இந்த வேரியேஷன் தான் மெயின் மூவாக இருக்குது. ஸோ பிஷப் C4 அதுக்கப்புறம் C5 சென்டரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் மூவ். நைட் E2 போட்டு சென்ட்ரு. ஏன்னா நம்ம பிளாக் என்னடா அது சென்ட்ரே இல்லாமல் விளையாட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மூவ் தான் அந்த C5. உனக்கு சென்டர் விட்டு கொடுத்தா நினச்சேன் அப்படிலாம் கிடையாது. நான் உன்னை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த C5 மூவ். சரி நீ எப்படி தான் அட்டாக் பண்ணுறே பண்ணு, எனக்கு இருக்கக்கூடிய நான் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத அர்ஜுன் எரிகேசி இங்கே அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். ஸோ நைட் C6 நிறையா லேர்ன் பண்ணலாம் அந்த கேமில். இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டெசிஷன் மேக் இங்கே முக்கியமாக பண்ணி ஆகணும். என்னென்னா இங்கே நீங்கள் டிப்பிக்கலாக பிஷப் E3 டெவலப் பண்ணலாம். ஸோ பிஷப் E3 டெவலப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பானுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் தென் த கேம் கண்டினியூஸ் அண்ட் தட் இஸ் த மெயின் மூவ் ஹியர். ஆல்மோஸ்ட் லைக் 99% ஆஃப் த பிளேயர்ஸ் ஹூ ரீச் திஸ் பொசிஷன் அவங்க பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் இந்த மூவ் தான் ஆடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா லைக் D5 கேசல்ஸ் பிஷப் D3 அந்த மாதிரி ஆடிருக்காங்க. இங்கே அர்ஜுன் எரிகேசி பார்த்திங்கன்னா காமனாக விளையாடுற மூவான அந்த பிஷப் E3 விளையாடி சென்டர் சப்போர்ட் பண்ணாமல் பானை உடனே அட்வான்ஸ் பண்ணி நைட்டை கிக் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிஷப் அட்டாக் பண்ணுது. பிஷப் B3 போயிடுது. B3 போனதுக்கப்புறம் 2 பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் E6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் சென்டரை கொஷின் பண்ணக்கூடிய ஒரு மூவ் தான் இது. இங்கே நைட் நீ என்ன நைட் சென்டரில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர் நைட்டை கிக் பண்ணுறாரு. F4க்கு அப்புறம் C4 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. நீ என் நைட்டை வெட்டிக்கோ, எனக்கு ஆனால் உன் பிஷப்பை கொடுத்துரு அப்படின்றாரு. பிஷப்பை தர முடியாது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ பிஷப் டு A3 விளையாடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாக இருக்கும் இது. குயிக்காக நம்ம தப்பாக கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா C×B3 ஆடும்போது பிஷப் F8 அதுக்கப்புறம் பிஷப் F8 நீங்கள் திரும்ப ரீகேப்சர் பண்ணும்போது உங்களுடைய நைட்டு பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு குயின் B6 செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்த பின்ன அதுக்கப்புறம் நைட்டால் பிளாக் பண்ணுறாரு. நைட்டை பிளாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த பீஸ் அப்படியே ஹேங்கிங்கில் தான் இருக்குது இன்னமும். ஸோ நைட் டு D3க்கு அப்புறம் அவர் நைட் D4க்கு அப்புறம் அவர் நைட் டு D3 வைக்கிறாரு. மொதல் பீஸை சேவ் பண்ணுறாரு. ஸோ நைட்டு D3 வச்சதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் நம்ம இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம உடனே போய் நம்ம ரூக்கை வெட்டிடலாமே அப்படிங்கிறது தான். ரூக்கை வெட்டுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஷப் டெக்ஸ் D4 செக் இருக்குது. அந்த வேரியேஷனோட எண்டில் பார்த்திங்கன்னா பிளாக்கு பெனிஃபிட் இருக்கும். அல்லது நீங்கள் பிஷப் டெக்ஸ் C4 விளையாடலாம். லைக் ஏன்னா இப்போ பிஷப் டெக்ஸ் C4 அண்டர்மைனிங் தி நைட்ஸ் பொசிஷன். இதுவுமே பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் D4 செக்குக்கு ரொம்ப சரியான ஒரு நகர்வாக இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ C×D4 குயின் டெக்ஸ் D4 செக்கு, கிங் H1 அண்ட் தென் குயின் C4 பிஷப் F8 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ். ஸோ ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். இன்ஃபேக்ட் பிளாக் கொஞ்சம் பெட்டராக இருப்பார். அதனால தான் இங்கே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, இந்த பிஷப்போட டயங்களை ஷட் பண்ணுறதுக்கு E5 விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஏன் E5 விளையாடுறோம் அப்படிங்கிறது புரியும். அதனால தான் இந்த வேரியேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ E5க்கு அப்புறம் E takes D5 அண்ட் தென் பிஷப் டு C2. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் பார்த்திங்கன்னா அர்ஜுனோட சென்டர் எங்கே போச்சு அப்படின்னே தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஓகே, நம்ம E5ல் ஒரு பான் வச்சிருக்கிறாரு. ரூக் டு D8. ஸோ பிஷப் அட்டாக் பண்ணிட்டதுனால ரூக்கை சேவ் பண்ணுறாரு.
ரூக்கை சேவ் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் E7 போட்டு திரும்ப ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் E8 வந்ததுக்கப்புறம் திரும்ப பிஷப் D6 போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை வந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்டில் வந்து வச்சிருக்காரு. ஸோ பிஷப் F8 போயிட்டு திரும்பவும் சேலஞ்ச் பண்ணவும் ஓகே போதும் நம்ம பிஷப் வச்சிருந்தது போதும்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆச்சரியமாக இந்த பொசிஷனில் கிங் H1 விளையாடுறாரு. என்னடா அது நம்ம வந்து எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், இங்கே ஒரு பான் நமக்கு கிடைக்குதுங்க ஏங்க வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீக் பான் இருக்குது. பிஷப் F5 டெம்போவோட வரும், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின்ட் நைட். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கப்புள் ஆஃப் மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூக் வந்து வந்துக்கிட்டு இந்த ஓப்பன் ஃபைலில் செமி ஓப்பன் ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த பானை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து இட் இஸ் நாட் தட் நம்ம வந்து ஒயிட் வந்து ரொம்ப பேடான பொசிஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்டில் ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம பிளாக்கு கவுண்டர் அட்டாக் சான்சஸ் கொடுக்கக்கூடாதுன்றது இந்த ப்ரொஃப்ளாக்டிக்காக இந்த கிங் H1 மூவ் பண்ணிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து அவர் பிஷப் D7 விளையாடுறாரு. தென் ஹி டேக்ஸ் ஆன் பிஷப் டேக்ஸ் D3. சி டேக்ஸ் D3. ஏங்க இப்போ வந்து பிஷப் F5 வந்தால் என்ன ஆகும்னா நம்ம நைட்டில் வெட்ட போகிறோம். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த மூவ் இன்சர்ட் பண்ணுறாரு. குயின் டேக்ஸ் D3க்கு அப்புறம் நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீக் பண்ணால் டார்கெட் பண்ணுவோம். அதான் வந்து இங்கே பிளாக் பிளேயர் வந்து பண்ணுறாரு. ஸோ பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் இதுதான் நான் வந்து நிறையா வீடியோக்களில் வந்து அப்பப்போ அந்தந்த வீடியோவில் அந்தந்த நிலையில் தேவைப்படுற ஒரு கான்செப்ட் நான் வந்து எப்போவுமே சொல்வேன். அந்த வகையில் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்தர் யூசுப்போ வந்து அவரோட புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு பான் வெஜ் அப்படிங்கிற கான்செப்ட். பான் வெஜ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு பானை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த F5. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கேமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பான் வெஜ் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து ஆப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்பு வச்சு மரத்தை உடைக்கிறதுக்கு அல்லது வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில். அல்லது இப்போ கூட நீங்கள் ரோட்டோரத்தில் எங்கேயாவது மரத்தை வெட்டி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனிவே இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. திஸ் கைண்ட் ஆஃப் வெப்பன் ஆர் ஸ்மால் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு ஆக்ஸாஸ் வந்தாச்சு. ஸோ எனிவே தட்ஸ் நாட் அ பாயிண்ட் ஹியர். ஸோ பாயிண்ட் இஸ் பான் வெஜ். ஸோ F5க்கு அப்புறம் குயின் C7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து கிங் H8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்கான மூவாக எதிர்பார்க்கலாம். இதுக்கான காரணங்கள் எக்கச்சக்கமான காரணங்கள் வந்து நீங்கள் வந்து வரப்போகிற வேரியேஷனில் நீங்கள் ரொம்ப குழம்பிடக்கூடாது. அகைன் நான் வந்து இந்த பொசிஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து விளக்கினா தான் அடுத்தடுத்த மூவோட அர்த்தம் நமக்கு வந்து புரியும். ஸோ குயின் C7 ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால கொஞ்சம் அந்தளவுக்கு ஆழமாக வந்து நம்மளால் வந்து ரிவ்யூ பண்ண முடியுது. ஸோ குயின் C7க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த E பானை வந்து அட்டாக்ல இருக்குது. இந்த பொசிஷனில் 2 மூவ் வந்து சூப்பரான மூவ் ஒயிட்டுக்கு. ஒன்று வந்து E6, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கேப்சர் பண்ணுறது. ஸோ E6 வந்து விளையாடுறாரு. இன்கேஸ் நம்ம வந்து டைரெக்டாக கேப்சர் பண்ணால் எப்படி இது நல்ல மூவ் மாதிரி தெரியும் அப்படின்னா இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களால் வந்து F பானில் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். இஃப் யூ கேப்சர் வித் த H பான் தென் யூ ஆர் லூசிங் த கேம் இமீடியட்லி பிகாஸ் ஆஃப் E6. E6க்கு ரொம்ப ரொம்ப துல்லியமாக நீங்கள் வந்து பதில் கொடுக்கணும். அல்லது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்து தோல்வியை தழுவுற மாதிரி ஆகிடும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்தலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் பிஷப் அட்டாக்ல இருக்குது, பான் அட்டாக்ல இருக்குது. நேச்சுரலாக நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். குயின் டேக்ஸ் G6 செக்கு, கேம் ஓவர். ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை இல்லையா. ஸோ கோயிங் பேக் ரொம்ப கிரிட்டிக்கலான மூவ்ஸ் என்ன அப்படின்னா குயின் இன்ட்டு C3 விளையாடலாம். அது வந்து பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறல இல்லைங்க எனக்கு பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் விருப்பம் இல்லை, நான் வந்து ஐ வாண்ட் டு சேவ் த பிஷப் அப்படின்னா பிஷப் E8 தான் விளையாடே ஆகணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் E takes F7 விளையாடிங்கன்னா நோ யூஸ், ரூக் F6 வந்து விளையாடணும். ஐடியா என்ன அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் கூட உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணிங்கன்னா ரூக் இன்ட்டு F8 செக் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோர்க் இருக்குது. ஸோ அதனால் கேப்சரும் பண்ண முடியாது. அல்லது பெஸ்ட் மூவான குயின் இன்ட்டு C3 நீங்கள் கன்சிடர் பண்ணால் கூட இந்த பொசிஷனில் வந்து குயின் இன்ட்டு C3 விளையாடி முடிச்சுட்டு ஃபைனலாக ரூக்கை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பையோ இல்லை ரூக்கையோ ஏதாவது மூவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு மூவ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ ரூக்கை பின்னாடி பேக் ரேங்க் கொண்டு வந்தால் கூட நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து குயின் பண்ணிவிட்டு அல்லது ரூக் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கேமை வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு நிலம் இருக்குது. H இன்ட்டு G6 விளையாடுறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து இந்த பொசிஷனில் வந்து E6 விளையாடும்போது ஷூ ஷாங்கி வந்து பார்த்திங்கனாக்கா F பானால் வந்து வெட்டுறாரு. F பானால் வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா F இன்ட்டு E6 விளையாடி பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ பிஷப் A4 போயிடுது. பிஷப் A4 போனதுக்கப்புறம் H3. இப்போதைக்கு வந்து அர்ஜுனுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான பாஸ் பான் வந்து E6ல் இருக்கிறது. ஆனால் இவருக்கு பிரச்சனையும் கூட இருக்குது. என்னென்னா இந்த C3 பான் ஓகேங்களா, C3 பான். ஸோ இதை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்கிறது குயின் சைடில் மெஜாரிட்டி இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ அதுவும் நமக்கு ப்ராப்ளம் தான். பட்
பானோட பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 6th ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ரூக் F8 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் E1 போயிட்டு அந்த ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானுக்கு பாதுகாப்பு. குயின் F4, ரூக் B1, B6. இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஷஃப்லிங் தான் இருக்கும். நிறைய ஷஃப்லிங்ஸ் இருக்கும். ஸோ E7, அதுக்கப்புறம் ரூக் E8, ரூக் B2, ரூக்கை டபுள் பண்ணுறதுக்காக லிஃப்ட் பண்ணுறாரு. குயின் F6, ரூக் E2, பிஷப் D7, பான் டு G4 அண்ட் தென் பான் டு B5, அதுக்கப்புறம் ரூக் E5, கிங் F7 அண்ட் தென் பான் டு G5. ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. குயின் F4 வந்ததுக்கப்புறம் பானை H4க்கும் புஷ் பண்ணிடுறாரு. கிங்குக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டரே கிடையாது. பான் டு B4 அண்டர்மைன் தி நைட்ஸ் டிஃபென்ஸ். ரூக் E3 டிஃபெண்ட் பண்ணுறாரு. கிங் டு G8, ஏன்னா இங்கே வந்து ரூக் E3 ஒரு ட்ரிக்கியான மூவ் பிகாஸ் இஸ் ப்ரிப்பேரிங் த மூவ் ரூக் F3. ஸோ கிங் G8 ப்ரொஃப்ளாக்டிக்லி மூவிங் த கிங். ரூக் F3 எனிவே, குயின் டு D6 அண்ட் தென் C into B4. ஸோ ரூக் டெக்ஸ் E7 விளையாடுறாரு, ஆர் அலோவ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் என்னடா அது இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பாஸ் பண்ண விட்டுட்டாரு அப்படின்னா ஆக்சுவலாக விட்டுட்டார் தான். பட் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஈக்குவலான என் கேமில் பிளாக் என்ன தப்பு பண்ணுறாரு, எப்படி வந்து திரும்ப அர்ஜுன் வந்து கேமை வந்து தன்னோட கைக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட் தான் இது. வந்து ஓப்பன் கிளப் டோர்னமெண்ட், நேரில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டு. நீங்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்தாக்கா நீங்களும் வந்து கலந்துக்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹200. ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட் அண்ட் செஸ் புக்ஸ் வந்து நம்ம ப்ரைஸாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அல்லது இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம பிகினர் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். அந்த பிகினர் பேட்ச் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா உங்களோட கிட்ஸ்க்கு என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. குயின் F2க்கு அப்புறம் ரூக் E4, ரூக் E4க்கு அப்புறம் பான் டு A3. ஸோ A3க்கு அப்புறம் குயின் E7 போயிட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. பேக் ரேங்க் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பேக் ரேங்க் நீயே வச்சுக்கோ, எனக்கு பேக் ரேங்க் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கிங் G2 போயிடுறாரு. A6 போகிறாரு. ரூக் F4 போயிட்டு ரூக் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. வேணாம் அப்படின்றாரு. பிஷப் A4 விளையாடுறாரு. கிங் டு G1, கிங் டு G1க்கு அப்புறம் பிஷப் டு B5, தென் குயின் F3, ரூக் டெக்ஸ் F4, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் F4, அதுக்கப்புறம் குயின் E1 செக், கிங் H2 அண்ட் தென் பிஷப் டு D7. ஸோ ரஃப்லி ஈக்குவல் பொசிஷனுங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த கேம் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணி போனாலும் கேம் வந்து ட்ரா தான் ஆகணும். இன்ஃபேக்ட் ஒயிட்டோட கிங் தான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியும். கிங் டு G2, குயின் C3 த்ரெட்னிங் த பான். ஸோ நைட் F3 போகிறாரு. நைட் F3 போயிட்டு உள்ளே சென்ட்ரல் பண்ணலாம், லைக் இன்னும் E5 ஸ்கொயருக்கு போனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் F7 அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் அவர் எப்படி வந்து இந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குயின் B2 செக் வைக்கலாம், குயின் C2 செக் வைக்கலாம், பிஷப் டு C8 வைக்கலாம், ஈவன் பிஷப் டு B5 கூட வைக்கலாம். ஈவன் அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் கேமில் வந்து அவர் வந்து இந்த பான் கிராபர்னு சொல்லி நம்ம வந்து கிண்டலாக சொல்லுவாங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் கமெண்ட்ரியில் அந்த மாதிரி அவர் பானை போய் வெட்டிடுறாரு. பான் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் வந்து பண்ணுறாருங்க அர்ஜுன். பண்ணி கேமே முடிச்சிடுறாரு. லைக் வந்து கேமே முடிச்சிடறாருன்னா ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எப்படி நம்ம வின் பண்ணலாம், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான மூவ் ஆர்டர்ஸ். ஆனால் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் அந்த மூவ் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷன் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் லாஜிக்கல் திங்கிங் தான். குயின் B8 செக்கு, அதுக்கப்புறம் கிங் F7 வந்தவொடனே சிம்பிளாக வந்து குயின் H8ல் வச்சு H7 பானத்தை ரிட்டர்ன் பண்ணுறாரு. பிஷப் F5 போட்டு அட்லீஸ்ட் நம்ம G6 பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குயின் இன்ட்டு H7 செக்கு, கிங் E8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பானும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. கிங் E7 வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா செக்கு வச்சு வெட்டிடுவார். குயின் G7 செக்கு, கிங் E8 அண்ட் தென் குயின் E5 செக்கு, கிங் F8 அண்ட் தென் H5. ஸோ அண்டர்மைனிங் தி பிஷப்ஸ் டிஃபென்ஸ். ஸோ அதனால் பிஷப் E4 போகிறாரு. குயின் F6 செக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் E8, அதுக்கப்புறம் H into G6. H into G6 விளையாட ஓகே வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பானையும் வெட்டுறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குயின் F7 செக்கு, கிங் டு D8 அண்ட் தென் G6 த்ரெட்னிங் டு குயின். அதனால் பிஷப் இன்ட்டு F3 செக்கு கொடுக்குறாரு. கிங் இன்ட்டு F3 அண்ட் இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பச்சுவல் செக்கு கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா இன்னும் சில மூவில் வந்து பார்த்திங்கன்னா செக்கு இல்லாமல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா செக் இல்லாமல் ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறாரு. குயின் E4 செக்கு, கிங் G3, குயின் E3 செக்கு, கிங் G4 அண்ட் குயின் E4 செக்கு, குயின் F4 வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் ஜூ ஜாங்யூ அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய செக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒன் ஆஃப் த செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் E6 செக்கு, கிங் H5, எல்லா செக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் டு ஈச் அதர்னு வச்சுக்கோங்களேன். G6, அதுக்கப்புறம் குயின் E2 செக் அண்ட் தென் கிங் H6 அண்ட் தென் தேர் இஸ் நோ செக். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் எரிகேசி வந்து வின் பண்ணிடுறாரு. ஏன்னா 64வது மூவில் குயின் F4 அப்போயே ரிசைன் பண்ணிடுறாரு சூ ஷாங்ஜியூ. ஸோ இந்த கேமை வந்து வின் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் இந்தியாவோட நம்பர் 1 இருந்தார். அதாவது லைக்
நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் நம்பர் 1 இந்தியாவோட நம்பர் 1 இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, இது ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும். யார் தான் இப்போ வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 4-5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஆனந்த் சார் சொல்கிறேன். ஆனந்த் சார் விளையாடுறது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க அந்த பொசிஷனுக்கு வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுனால, ஒரு நாள் இவர் இருப்பார், ஒரு நாள் அவர் இருப்பார், அப்புறம் ஒரு வாரம் இவர் இருப்பார். இப்படி மாற்றி மாற்றி இருக்கும். பிரக்யா, அர்ஜுனா அல்லது குகேஷா, அப்படி இல்லைனா விதிதா, இப்படிங்கிறது தான் வந்து மீதி. நம்ம எப்படி நம்ம கேமில் சொல்கிறோம் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம்ன்ற மாதிரி, மீதி இருக்கக்கூடிய நாட்கள் இப்படியே தான் வந்து நமக்கு போக போகுது. பட் என்ன தான் அப்படி வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த ஒரு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக வந்து லைவ் ரேட்டிங்லேயும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபிடேவோட தரவரிசையிலையும் வந்து முதல் நம்பர் 1 வந்து வர்றது யார் அப்படிங்கிறது ரொம்ப கூடிய விரைவிலே தெரிஞ்சிடும். அது கேண்டிடேட்ஸ் அண்ட் இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் இப்போ வரப்போகிற இந்த இயரில் இருக்கக்கூடிய சூப்பர் டோர்னமெண்ட்ஸ் நடக்க உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாது யார் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.